ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைதான சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வைத்து சிசிங் ராஜாவை நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் சென்னை அழைத்து வந்தபோது நீலாங்கரை அருகில் தப்பி செல்ல முயன்றதால் போலீசார் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். சிசிங் ராஜாவின் முழு பின்னணி என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? பிரபல ரவுடியான சிசிங் ராஜா இன்று நீலாங்கரை அருகே உள்ள அக்கரை பகுதியில போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக இவர் மீது கொலை, ஆட்கடத்தல் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இன்று போலீசார் அவரது ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக சிசிங் ராஜாவை அழைத்து வந்தபோது அங்கு போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அதுல 2 குண்டுகள் போலீசாரின் வாகனத்தின் மீது பட்ட நிலையில வேளச்சேரி காவல் ஆய்வாளரான விமல் தற்காப்புக்காக சிசிங் ராஜாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதுல சிசிங் ராஜா மீது மார்பு மற்றும் மேல் வயிறு ஆகிய பகுதிகளில் தோட்டா பாய்ந்து அவர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அழைத்து சென்ற போது அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக சிசிங் ராஜாவின் உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சிசிங் ராஜாவை நேற்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக நேற்று ஆந்திராவில் உள்ள கட்டப்பா பகுதியில நேற்று காலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இவர் பல்லாவரத்தை சேர்ந்த இந்த சிசிங் ராஜா முதலாவதாக இந்த வண்டியை சீசிங் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்ட போது அப்போது சிறு சிறு குற்றங்கள்ல ஈடுபட்டதால இவரது அடைமொழியாக இவருக்கு சிசிங் ராஜா என்ற பெயர் வந்தது. குறிப்பாக தொடர்ச்சியாக இவர் பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்தார். அதுவும் சமீப காலமாக போலீசாரின் நெருக்கடி காரணமாக ஆந்திராவில் பல்வேறு இடங்கள்ல அவர் பதுங்கி இங்கு ஆட்கள் மூலமாக கட்ட பஞ்சாயத்து போன்ற பல்வேறு குற்ற செயல்கள்ல இந்த சிசிங் ராஜா என்பவர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி செங்கல்பட்டு வழக்கு ஒன்றிலையும் தொடர்ச்சியாக சிசிங் ராஜா ஆஜராகாமல் இருந்த நிலையில இதற்காக தாம்பரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் செங்கல்பட்டு போலீசார் தொடர்ச்சியாக இவரது போஸ்டரை ஒட்டி இவரை பற்றி துப்பு கிடைத்தால் உடனடியாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒட்டியதால பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது மட்டுமின்றி கடந்த 2 மாதங்களாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படை போலீசார் ஆந்திராவில் முகாமிட்டு தேடி வந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இவர் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி சென்றதும் தெரிய வந்தது. மேலும் நேற்று இவர் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு சென்ற போது போலீசார் குண்டுகட்டாக இவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வரும்போதுதான் இந்த என்கவுண்டர் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இங்கு துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசார் அழைத்து வந்த போதுதான் அவர் தற்காப்புக்காக இந்த சிசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் மீது ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள், அதாவது இவரது மனைவி வீட்டுல பதுங்கி இருந்து இவர் தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள்ல ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்தது. ஆம்ஸ்ட்ராங் வழக்குல, அதாவது மறைந்த ஆற்காடு சுரேஷ்க்கு பலியாகத்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கானது நிகழ்ந்ததாக முன்னதாக கூறப்பட்ட நிலையில அதுல இவரது பங்கு இருப்பதாக போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் இவர் தொடர்ச்சியாக இவரை தனிப்படை போலீசார் தேடி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவர் தான் குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும் போலீசார் தரப்புல சொல்லப்படுகிறது. கடந்த 2.5 மாதங்கள், அதாவது காவல் ஆணையராக, சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதிலிருந்து இது 3வது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில இது 2வது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருவேங்கடம் என்பவர் போலீஸ் காவலில் இருக்கும்போது என்கவுண்டர் செய்யப்பட்டார். தற்போது இந்த சிசிங் ராஜா என்பவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் இதுல சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கடந்த வாரம் காக்காத்தோப்பு பாலாஜி, பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். அதாவது மொத்தம் 3 என்கவுண்டர் இவர் பொறுப்பேற்றதிலிருந்து நடந்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள அந்த அக்கரை பகுதியில போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த பகுதியில உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றார். எந்த கள்ளத்துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் போலீசாரை நோக்கி சுட்டார்,
எத்தனை குண்டுகள் பாய்ந்தது என்பது தொடர்பான தடயவியல் துறையும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்யக்கூடிய பணியில வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இவரது உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேஜிஸ்ட்ரேட்டும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு போலீசார் யார் இருந்தனர், யாருக்காவது காயம் ஏற்பட்டதா, எவ்வளவு தொலைவில் இருந்து துப்பாக்கியால் சுட்டார் என்பது தொடர்பான முழு விவரங்களையும் சேகரிக்கும் பணியில ஈடுபட உள்ளனர். மேலும் இது மட்டுமின்றி இந்த பிரேத பரிசோதனைக்காக இங்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ள சிசிங் ராஜாவின் உடலை அந்த மேஜிஸ்ட்ரேட் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு அவரது குடும்பத்தினரும் விசாரிக்க மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்கள்ல 3 என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள சம்பவம் சென்னை பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி நீலாங்கரையில இந்த என்கவுண்டர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.